ஒரு வழியாக நம்ம சிஎஸ்கே அணிக்கு இந்த சீசனில் முதல் வெற்றி கிடைச்சாச்சுங்க. அதுவும் பலம் வாய்ந்த டெல்லி அணிக்கு எதிராக. என்னது, டெல்லி அணி பலம் வாய்ந்த அணியா அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா இந்த சீசனை பொறுத்த வரையிலும் டெல்லி அணி சரியான பலம் வாய்ந்த அணி தான். ஆக அப்படிப்பட்ட ஒரு அணியவே சிஎஸ்கே அணி வீழ்த்தி இந்த சீசனில் முதல் வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்க. அதுவும் இது ஒரு சாதாரண வெற்றி இல்லைங்க. இந்த போட்டியை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது சிஎஸ்கே அணிக்கு கிடைச்ச எப்படிப்பட்ட வெற்றி அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அதுவும் இந்த போட்டியில் உண்மையிலேயே பல சுவாரஸ்யங்கள் நேற்று நடந்துச்சுங்க. இந்த போட்டி தொடங்கி முதல்ல பேட்டிங் செஞ்ச நம்ம சிஎஸ்கே அணியை பொறுத்த வரையிலும் சஞ்சு சாம்சன் மட்டும்தாங்க அதிகபட்சமாக 115 ரன்கள் எடுத்திருந்தாப்புல. இவரோட அதிரடியை கண்டிப்பாக இந்த இடத்துல பாராட்டாமல் இருக்க முடியாது. இவர் தான் இந்த மேட்சோட ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பேட்டிங்கில் சும்மா மாற்றுன்னு மாற்றி விட்டாருங்க சஞ்சு சாம்சன். அதுவும் இந்த சீசன் தொடங்கி முதல் 3 போட்டிகளில் சொற்ப ரன்களில் விக்கெட்டை இழந்த இவர் அவுட் ஆஃப் ஃபார்மில் தான் இருந்தாப்புல. எப்படா இந்த மனுஷன் ஃபார்முக்கு வருவார், சிஎஸ்கேவுக்கு உயிர் கொடுப்பார்னு சிஎஸ்கே ரசிகர்கள் பலரும் காத்திருந்தாங்க. அந்த காத்திருப்புக்கு இந்த போட்டியில் நம்ம சஞ்சு சாம்சன் சரியாக சம்பவம் செஞ்சிட்டாப்புல. இவருக்கு அடுத்தபடியாக ஆயுஷ் மாத்ரேவும் அதிகபட்சமாக இந்த போட்டியில் 59 ரன்கள் எடுத்து கொடுத்தாருங்க. இவங்க 2 பேரோட அதிரடியால் சிஎஸ்கே அணி ஒரு வழியாக 212 ரன்கள் வரை எடுத்திருந்தாங்க. இந்த ரன்கள் என்பது இந்த மைதானத்திலையும் இப்போ இருக்கிற டெல்லி அணிக்கு எதிராகவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப கம்மியான ஸ்கோர் தான். அது எல்லாத்துக்குமே வெளிப்படையாக தெரிஞ்சிச்சுங்க. அதுவும் டெல்லி அணி சாதாரணமாகவே அடித்து பிரிச்சுட்டு வர்றாங்க. 200 ரன்களை எல்லாம் சாதாரணமாக 15-16 ஓவர்லேயே டெல்லி அணி அடிச்சு போடுறாங்க. ஆக இப்படிப்பட்ட சூழலில் சிஎஸ்கே அணி எடுத்த இந்த 212 ரன்கள் என்பது ரொம்பவும் கம்மியான இலக்கு தாங்க. அப்படிப்பட்ட கம்மியான இலக்கை வச்சுக்கிட்டு நம்ம சிஎஸ்கே அணி பந்து வீச்சில் சமாளித்தாங்க பாருங்கள். அங்கே தாங்க பல சம்பவங்கள் அரங்கேறுச்சு. நீங்கள் நினைக்கலாம், என்னது 212 ரன்கள் கம்மியான இலக்கா அப்படின்னு. ஆமாங்க, இந்த சீசனை பொறுத்த வரையிலும் 230 ரன்களுக்கு கம்மியாக அடிக்கிற ரன்கள் அனைத்துமே கம்மியான இலக்கு தான். அந்தளவுக்கு இந்த சீசனில் நம்ம சிஎஸ்கே அணியை தவிர மற்ற எல்லா அணிகளுமே பேட்டிங்கில் காட்டுன்னு காட்டிட்டு வராங்க. ஆக 212 ரன்கள் அடிச்சுட்டு இதை வச்சு ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். அதுவும் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கிற சிஎஸ்கே அணி இப்படி ஒரு விஷயத்தை செய்வாங்களா அப்படின்னு பலருக்கும் நேற்று போட்டியில் பல கேள்விகள் இருந்துச்சுங்க. அது எல்லாத்துக்குமே பதில் சொல்லும் விதமாக நம்ம சிஎஸ்கே அணி நேற்று போட்டியில் ஃபீல்டிங்கில் சும்மா பட்டையை கிளப்பிருச்சு. ஒருத்தர் என்னன்னா சிக்ஸரை என்னை தாண்டி கழுகு மாதிரி பறந்து போய் சிக்ஸரை தடுக்கிறாரு. இன்னொருத்தவர் என்னென்னா பாஞ்சு கேட்சை பிடிக்கிறாரு. இன்னொருத்தவர் என்னென்னா உயிரே பரவாயில்லன்னு தலை போய் தரையில் அடிக்கிற அளவுக்கு டம்முன்னு விழுந்து கேட்சை பிடிக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கே பகீர்னு தாங்க இருந்துச்சு. அந்தளவுக்கு சிஎஸ்கே ஃபீல்டர்கள் முரட்டு சம்பவத்தை நேற்று போட்டியில் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட சிஎஸ்கே அணியோட ஃபீல்டிங்னாலேயே நேற்று போட்டியில் 20லேருந்து 35 ரன்கள் வரைக்கும் கட்டுப்படுத்தப்பட்டிருக்குன்னா பார்த்துக்கங்களேன். அதே சமயம் இது எல்லாத்தையும் தாண்டி நேற்று போட்டியில் நம்ம சிஎஸ்கே அணி ஜெயிக்கிறதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்த ஒரே ஒரு ஆளுனா அது நம்ம ஜேமி ஓவர்டன் தாங்க. இந்த மனுஷன் மட்டும் இல்லைனா நேற்று போட்டியில் சிஎஸ்கேவுக்கு டெல்லி அணி சாவு மணி அடிச்சு விட்ருக்கோம். என்னதான் நேற்று போட்டியில் நம்ம சஞ்சு சாம்சன் ஹீரோவாக இருந்தாலும் நேற்று போட்டியோட டைரக்டர் யாருன்னா அது இந்த ஜேமி ஓவர்டன் தாங்க. அதுவும் கடந்த 3 போட்டிகள்லையும் சிஎஸ்கே அணி தோத்துட்டு வந்தாலும் இவர் மட்டுமே ஆல்ரவுண்டராக சிறப்பாக விளையாடிக்கிட்டு வந்தார். அந்த வரிசையில் திடீர்னு நேற்று போட்டியில் ஒட்டுமொத்த சிஎஸ்கே அணியும் நல்லா விளையாடும்போது இவரோட விளையாட்டும் இன்னும் ஒருபடி அதிகமாயிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதுக்கு காரணம் நேற்று போட்டியில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிஎஸ்கே அணி எடுத்த இலக்கு என்பது ரொம்பவே கம்மிங்க. டெல்லி அணியை ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட பவர் பிளே ஓவர்கள்லேயே 80 ரன்களை தொட்டுட்டாங்க டெல்லி அணி. விக்கெட்டும் அவ்வப்போது விழுந்தாலும் கூட அதிரடிக்கு மட்டும் பஞ்சமே இல்லைங்க டெல்லி அணி பேட்டிங் வரிசையில். அதுவும் நேற்று டெல்லி அணி பேட்ஸ்மேன்களில் ஒரு ஆள் அவுட் ஆகிட்டு போனால் அடுத்த ஆள் வந்து அதை விட அதிரடி அடிக்கிறாப்புல. சரி, அவர் அவுட் ஆக்குனா அதுக்கடுத்து வர்ற ஆள் அதை விட அதிரடி அடிக்கிறாப்புல. கத்தி போனால் வாள் வருது, வாள் போனால் துப்பாக்கி வருது, துப்பாக்கி போனால் பீரங்கி வருது, பீரங்கி போனால் ராக்கெட் லாஞ்சர் வருது, ராக்கெட் லாஞ்சர் போனால் அணு ஆயுதத்தை கொண்டு வந்து இறக்குறாங்க. இப்படித்தாங்க நேற்று டெல்லி அணியோட பேட்டிங் வரிசை இருந்துச்சு. அதனால தான் சிஎஸ்கே அணி என்னதான் விக்கெட்டுகளை எடுத்தாலும் கூட டெல்லி அணியோட அதிரடியை நிறுத்தவே முடியலைங்க. அதுவும் சிஎஸ்கே அணியோட அந்த பந்து வீச்சுக்கான ஸ்கோர் கார்டை பாருங்களேன்.
எல்லா பவுலர்களுமே தாறுமாறாக ரன்களை வாரி வழங்கியிருப்பாங்க. ஒரே ஒருத்தரை தவிரங்க, அவர் தாங்க ஜேமி ஓவர்டன். இந்த மனுஷன் வெறும் 18 ரன்கள் மட்டுமே கொடுத்து, எப்படி 18 ரன்கள் மட்டுமே கொடுத்து 4 ஓவர்கள் வீசி 18 ரன்கள் மட்டுமே கொடுத்து 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தாப்புல இவர். இந்த போட்டியோட ஒட்டுமொத்த சம்பவத்தையும் இவர் தாங்க செஞ்சிருந்தார். என்னதான் இந்த போட்டியில் நம்ம சஞ்சு சாம்சன் 100 ரன்களுக்கு மேலே அடித்து கொடுத்தாலும் அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் டெல்லி அணியோட பேட்டிங் இருந்துச்சு. ஆக சஞ்சு சாம்சனோட அதிரடி சதத்துக்கே மதிப்பே இல்லாத மாதிரி தாங்க டெல்லி அணி பேட்டிங் செஞ்சுட்டு வந்துச்சு. அந்த சமயம் நம்ம ஜேமி ஓவர்டன் வந்து வெறித்தனமாக பந்து வீசி விக்கெட்டுகளை வீழ்த்தினது மூலமாக தான் நம்ம சஞ்சு சாம்சனோட சதத்துக்கே பெருமை. இது தாங்க உண்மையும் கூட. நேற்று போட்டியை பார்த்துருந்தீங்கன்னா இதைத்தான் நீங்கள் எல்லாருமே சொல்லுவீங்க. அந்தளவுக்கு நம்ம ஜேமி ஓவர்டன் மட்டும் நேற்று போட்டியில் இல்லைன்னா நேற்று போட்டியில் சிஎஸ்கே அணி இன்னும் கொஞ்சம் ஒரு 38 ரன்கள் கூட அடிச்சிருந்தாலும், அதாவது 250 ரன்கள் சிஎஸ்கே அணி அடிச்சிருந்தாலும் டெல்லி அணி மொத்தமாக சாப்பிட்டு ஏப்ப விட்டுட்டு போயிருக்கோம். ஆனால் ஜேமி ஓவர்டன் என்ற அந்த ஒரே ஒரு ஆலமரம் தாங்க நேற்று நம்ம சிஎஸ்கே அணியை தாங்கி பிடிச்சிச்சு. அதனால தான் இந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் நேரத்தில் பிளேயர் ஆஃப் த மேட்ச் விருதை சஞ்சு சாம்சன் கிட்ட கொடுக்கறதுக்கு போட்டி தொகுப்பாளர் கூப்பிடும்போது அங்கே வந்த சஞ்சு சாம்சன் கொஞ்சம் கோபமாகவே, எனக்கு எதுக்குங்க இந்த அவார்டு, இது எல்லாமே ஜேமி ஓவர்டனுக்கு சேர வேண்டியது என சூசகமாக பேசியிருந்தார். அதாவது இந்த விருதை வாங்கும்போது சஞ்சு சாம்சன் எந்த ஒரு சந்தோஷமும் படலைங்க. முழுக்க முழுக்க இந்த விருது ஜேமி ஓவர்டனுக்கு போக வேண்டியது அப்படின்னு சஞ்சு சாம்சனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதுவும் தனக்கு கொடுக்கப்பட்ட விருதை சுயநலமாக வாங்கிக்காம உண்மையிலேயே இந்த போட்டியில் யாருக்கு விருது கிடைக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சு சஞ்சு சாம்சன் செய்த இந்த ஒரு சம்பவம் ஒட்டுமொத்த ஐபிஎல் வரலாற்றையுமே புரட்டி போட்டுருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா வழக்கமாக இது போன்ற சில சூழ்நிலைகளில் எத்தனையோ அணிகளில் ஒரு சில வீரர்கள் இந்த வெற்றிக்கு காரணம் இன்னொரு பிளேயர் தான் அப்படின்னு சாதாரணமாக பேசி போயிடுவாங்க. ஆனால் இந்த போட்டியில் சஞ்சு சாம்சன் இந்த போஸ்ட் மேட்ச்சில் பேசும்போது, எனக்கு எதுக்கு இந்த அவார்டு, நான் அப்படி என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னு பொட்டில் அடித்த மாதிரி பட்டுன்னு கேட்டு விட்டாரு. இது மாதிரி ஒரு சம்பவம் ஐபிஎல் வரலாற்றில் நடந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஆக நேற்று போட்டியில் தான் உச்சக்கட்ட பரபரப்புனா, போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட் மேட்ச்லையும் உச்சக்கட்ட பரபரப்பாக தாங்க இருந்துச்சு. அதுவும் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி ஜெயிச்சதுனால புள்ளி பட்டியலில் 10வது இடத்துல இருந்து 9வது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க. என்னதான் இது ஒரு சிறிய முன்னேற்றமாக இருந்தாலும் நேற்று மேட்சோட அந்த இன்டென்ஷனை வச்சு பார்த்தீங்கன்னா வெறித்தனமான முன்னேற்றம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. அந்தளவுக்கு நேற்று சிஎஸ்கே அணி ஜெயித்த ஒரே ஒரு மேட்ச்சு சிஎஸ்கேவோட மொத்த ஃபார்மையும் திரும்ப கொண்டு வந்துடுச்சு. அந்தளவுக்கு தான் சிஎஸ்கே அணியோட நேற்றைய வெற்றி என்பது வேறு லெவல் வெறித்தனமாக இருந்துச்சுங்க. அதுவும் நேற்று போட்டியில் சிஎஸ்கே அணி ஃபீல்டிங்கில் இருக்கும்போது ஆரம்பத்தில் கொஞ்சம் சொதப்பலாக தாங்க இருந்தாங்க. ஆனால் கரெக்டாக நம்ம நூர் அகமது பறந்து போய் ஒரு சிக்ஸரை தடுத்து நிப்பாட்டினா இருப்பாருங்க. அந்த தருணத்திலிருந்து நூர் அகமதுவோட அந்த ஒரு இன்டென்ஷன் என்பது ஒட்டுமொத்த சிஎஸ்கே அணிக்கும் பரவுச்சுங்க. அதுக்கப்புறம்தான் சிஎஸ்கே ஆன் ஃபயர் இன் த கிரவுண்ட். சரி, நீங்கள் சொல்லுங்கள், சிஎஸ்கே அணியோட இந்த ஒரு வெற்றியை பற்றியும் குறிப்பாக சிஎஸ்கே அணியோட ஃபீல்டிங், பவுலிங், பேட்டிங் என ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும், நேற்று போட்டியில் சிஎஸ்கே அணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் கமெண்டில் தெரிவிங்க.